புரட்சி தளபதி விஷால் நடிப்பில் வெளியாகி இருக்கிற மகுடம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காததுனால தான் இந்த படத்துக்கு போனோம். தியேட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பேர் நம்மள மாதிரி செகண்ட் ஆப்ஷனா தான் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி என்ன இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னா, உடல் நலம் ஹெல்த் ரீதியா விஷால் அவர்கள் மீண்டும் தன்னை மெருகேற்றி கொண்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஸ்கிரீன்ல வரதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா படத்துல கதை, திரைக்கதை, டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட அவுடேட்டட் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். விஷால் உட்பட நடிகர் நடிகைகள் யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதர பழசான ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதையும் லேகிங்காக கொண்டு போன விஷயத்தில் மட்டும் இல்லை, தந்தை கேரக்டரில் வர்ற விஷாலுடைய கெட்டப் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ரொம்பவே செயற்கைத்தனமாக தெரிஞ்சது. இடையில பழைய பாட்டை போட்டால் ஆடியன்ஸ் ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதையில் கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் காட்சிகளை நகர்த்திட்டு போனது. கிரிஞ்ச், பூமர், பழம், மொக்க அப்படின்னு ஜென்சி இளைஞர்கள் பயன்படுத்தும் அத்தனை கிண்டல் வார்த்தைகளுக்கும் பொருந்தக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்குனது அப்படின்னு ஏகப்பட்ட குறைகள் படத்தில் தெரிஞ்சது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது என்னன்னா, ஹார்பரில் சரக்கு கடத்துறது அப்படின்னா வெறும் போதைப் பொருள் கடத்துறது மட்டும் கிடையாது. பயன்படுத்த தகுதி இல்லாத ஒரு டேமேஜான ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட ஒரு விதமான சரக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட சப்ளையை தடுக்கிறதுக்காக வில்லன் வடிவத்தில் ஹீரோ ட்ரை பண்ணுவார். அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை நோக்கி கதையை கொண்டு போகாம ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, சண்டை காட்சிகள் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான அவுடேட்டட் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணதாலேயோ என்ன பெரும்பாலான ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் போயிடுச்சு. தேங்க்யூ.